அரசாங்கம் மாற்றமடைந்தமையினால் மக்களுக்கு ஏமாற்றம் மாத்திரமே எஞ்சியுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முதல்வர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். பதுளை பசறை நகரில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவர் செந்தில் தொண்டமான் தலைமையில் இந்த பிரசார கூட்டம் நடைபெற்றது. பிரசார கூட்டத்திற்கு வருகை தந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவர் செந்தில் தொண்டமானுக்கு ஆதரவாளர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பதுளை மாவட்ட வேட்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று கிடைச்சிச்சு. மாற்றத்துல ஏமாற்றத்தை தவிர வேற எதுவும் கிடைக்கல. ஏன்னா அரிசி விலை குறைக்கிறேன் நாங்க, பருப்பு விலை குறைக்கிறேன் நாங்க, மாவு விலை குறைக்கிறேன் நாங்க, பான் விலை குறைக்கிறேன் நாங்க, பால் விலை குறைக்கிறேன் நாங்க. ஒன்னும் குறைக்கல. வீடு வாய்ப்பு நாங்க இப்படி கட்டி முடிப்போம் அப்படின்னாங்க. 50,000 வீடு ஒரு வருஷத்துல கட்டுறாங்க. 50,000 வீட்டுக்கு எவ்வளவு தெரியுமா வருது? கணக்கு கூட தெரியாம வளர்றான். 60,000 கோடி. இந்த 60,000 கோடிங்கிறது இலங்கை பட்ஜெட்ல ஒரு வருஷத்துக்கே கிடையாது. பட்ஜெட்டே 60,000 கோடி கிடையாது. அப்புறம் எப்படி ஒரு வீடு 50,000 கட்டுவாரு? ஒரு காணி பத்திரம் கொடுத்தாங்க. சரி, அந்த காணி பத்திரம் நல்ல பத்திரமா இருக்குன்னு பார்த்தா அது கிராம லெட்டரை மதிக்கிற மாதிரி கூட அதை மதிக்க மாட்டேங்கிறாங்க. எங்க கொண்டு போய் கேட்டாலும் இது என்னத்துக்குங்கிறான். மலையத்துல வீடு கட்டுறோம் சொல்றது அவங்க முத கட்டுறது. இவங்க முத கட்டி பழகுறாங்க. 4 வீடு கட்டி இருக்காங்க.